ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் சரியாக எந்த அப்டேட்டையும் பண்ணல. அதனால் எல்லா அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே காட்டுதா என்னன்னு தெரில. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும். அப்படி காட்டலைன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது புது வீடியோ வந்திருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி டெய்லி செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வீடியோ போட்டு 2-3 நாள் சென்று தான் ஒரு சில பேருக்கு காட்டுது. வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். நான் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹோமரு 2வது ஈடு முட்டை வச்சாங்க. கரெக்டாக 2 வாரம் சென்று 2 முட்டையிலையும் கிராக் வந்துருச்சு. சரி, அப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு இவங்க முட்டையை எடுத்து ஹோமர்கிட்ட வச்சேன். ஹோமர் முட்டையை எடுத்து இவங்கக்கிட்ட வச்சேன். ஹோமருக்கும் இவங்களுக்கும் ஒரு 4-5 நாள் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா இவங்க வந்து லேட்டராக முட்டை வச்சாங்க, ஹோமரு அதுக்கு முன்னாடியே முட்டை வச்சுட்டாங்க. ஹோமர்கிட்ட வச்ச இவங்க முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை காணோம். கரெக்டாக முட்டை வச்சு 5 நாள் சென்று அதில் ஒரு முட்டை காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் எப்போவுமே டோர் சாத்தி தான் இருக்கும். இன்னொரு முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொரியவே இல்லை, வீணாயிடுச்சு. இவங்ககிட்ட வச்ச ஹோமர் முட்டை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2மே பொரிஞ்சிருச்சு. கிராக் விட்டனால முட்டை பொரியாமல் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் 2 முட்டையும் பொரிஞ்சிருச்சு. கடைசியில் ஒரு சிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இப்போ ஒரு சிக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த சிக்கு எப்படி இறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கன்னத்துக்கிட்ட, அதாவது மூக்கு மேலே கண்ணு கீழே அந்த நடுவில் ஒரு மாதிரி வீங்கி உள்ளே வந்து என்னான்னு தெரில. அது வாயுலேயும் கிடையாது, அது வந்து உள் பக்கமாக இருந்தது. இது வரைக்கும் எந்த புறாக்கும் வந்தது கிடையாது, என்கிட்ட இருக்கிற எந்த புறாக்கும். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அது என்னன்னே தெரில. ஏற்கனவே வந்தால் கூட அது என்னன்னு தெரியும். அது ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அது சரி பண்ணவும் முடியல. பேரண்ட்டாக அதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணல. இவங்க 2 பேரும் அதுக்கு ஃபீடிங் பண்ணல. ஒரு சிக்கு மட்டும்தான் ஃபீடிங் பண்ணாங்க. நான் தான் அந்த சிக்குக்கு ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வீங்கி அந்த சிக்கு இறந்துருச்சு. இப்போ இந்த ஒரு சிக்கு மட்டும்தான் இருக்குது, ஹோமரோட சிக்கு. இப்போ இவங்க வந்து அடுத்த ஈடு முட்டை வச்சுட்டாங்க, முட்டையில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த டைம் ஒரு முட்டை தான் வச்சாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2.5 வருஷமாக இருக்காங்க. 2.5 வருஷமாக இவங்ககிட்டேருந்து ஒரு சிக்கு கூட நான் எடுக்காமல் இல்லை. 2 முட்டை வச்சாங்கன்னா 2 முட்டையும் பொரிஞ்சிடும். என்னோடய மிஸ்டேக்கால் 2 வாட்டி தான் ஒரு முட்டை பொரிஞ்சுது. அதுவும் 2 டைமும் பார்த்திங்கன்னா ட்ரேயில் இருக்கிற மண் மாற்றும் போது முட்டை உடஞ்சிருது. இந்த மாதிரி பிரச்சனை தான். அதுவும் 2 டைம் தான் நடந்திருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்ககிட்ட நான் ஒரு சிக்கும் எடுக்காமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இவங்க இந்த வாட்டி ஒரு முட்டை தான் வச்சாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஒரு ஃபீமேல் புறா சிங்கிளாக இருக்கும், அந்த ஹேண்டிகேப் ஃபீமேல். அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்தில் முட்டை வச்சுது. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் நான் கொடுத்துட்டேன். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம். அந்த முட்டையை எடுத்து இவங்ககிட்ட நான் ஒன்று வச்சுட்டேன். இப்போ கையில் காட்டினேன்ல, அது இன்னொரு முட்டை. மேல் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 3 வருஷமாக இருக்குது. ஃபீமேல் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டையில் இருக்காங்க. இவங்களுக்கு இது 4வது கிளச்சு. போன வாட்டி வந்த 2 சிக்கோடைய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. அது 2த்தையும் நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஒயிட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல் இருக்குல்ல சப்ஜா, அதோடைய பேரண்ட்டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. அதனால் அந்த ஜீன் வழியாக ஒயிட் கலரில் இவங்ககிட்ட சிக்கு வந்துச்சு. சப்ஜா வந்து ஃபீமேல் சப்ஜாவாக இருக்கிறதுனால சப்ஜாவில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துச்சு சிக்கு. 2 வந்துச்சு. ஒன்று வந்து ஓரளவு சைஸ் இருக்கும்போது இறந்துருச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா 2 வந்துச்சு, பிளாக் கலரும் இன்னொன்று சப்ஜா ஒயிட்டும். சப்ஜா ஒயிட்டு வந்தப்போ நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தேன். அந்த கலரை நான் வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்கிட்ட நான் கொடுத்துட்டேன், எதுக்கு நம்மளுக்கு சாதா அப்படின்ட்டு. அப்புறம் 3வது கிளச்சில் தான் ஒயிட்டும் சப்ஜா வந்தது. இப்போ 4வது ஈடு முட்டையில் இருக்காங்க. இந்த வாட்டி என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எதுக்கு இதுக்கப்புறம் சாதா அப்படின்ட்டு தான் நான் வர சாதாவெலாம் கொடுத்துன்னு இருக்கேன். அதுவும் நல்ல நல்ல கலராக வருது. நான் எதிர்பார்த்த டைம்லலாம் அந்த கலர் வரல, ஆனால் இப்போ வருது. சரி, இப்போதைக்கு 5 சாதா ப்ரீடிங் பேரை மட்டும் வச்சுப்போம், அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டையில் இருக்காங்க. போன டைமு ஒரே ஒரு சிக்கு மட்டும்தான் வந்துச்சு, அதுவும் சப்ஜா கலரு. அதுக்கு போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 2மே சப்ஜா கலரில் சிக்கு வந்துச்சு. அது 2த்தையும் நான் கொடுத்துட்டேன். போன டைம் வந்து அந்த ஒரு சப்ஜா வேடை மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இந்த வேடையை சேல் பண்ணுறேன். இந்த வாட்டி இவங்ககிட்டேருந்து எந்த கலரில் சிக்கு வரேன்னு தெரில, ஒயிட்டா இல்லை சப்ஜாவான்னு. மேல் கலரில் சிக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்திருக்கு. இந்த பேர் என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது. 3வது கிளச்சில் தான் எனக்கு சாக்லேட் கலரில் ஒன்று வந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. இவங்க தான் நம்மக்கிட்ட 5வது தான் வந்த பேர். இந்த மேலுக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஃபீமேல் தான் பேராக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டினா அந்த சப்ஜா பேருக்கு ஒரே பேட்சில் வந்து பேர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 5-6 ஈடு முட்டை வச்சாங்க. ஆனால் 5-6 ஈடுமே வேஸ்ட்டு, முட்டையிலையும் உட்காரல. ஏன்னா நான் ட்ரேயில் வச்சுருந்தேன், கீழேயும் வச்சு பார்த்துட்டேன்,
செட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலை பிரிச்சுட்டு இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலுக்கு அடுத்த கிளச்சில் அதே பேரண்ட்டுக்கிட்ட பொரிஞ்சுது. இந்த மேலு கூட ஏற்கனவே பேராக இருந்த ஃபீமேல் எங்கன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 2-3 நாள் சென்று இந்த ஃபீமேலை பேர் போட்டேன். உடனே பேர் ஆகலை, 3 நாள் சென்று தான் பேர் ஆனாங்க. பேராகி கரெக்டாக 1 வாரம் சென்று முட்டையை வச்சுட்டாங்க. நான் ட்ரேயில் முட்டை வச்சு பார்த்தேன், ஆனால் இவங்க முட்டையில் உட்காரல. இதனடா வம்பா பூச்சி அப்படின்ட்டு என்ன பண்ணேன், கீழே வச்சு கீழே உட்காந்தாங்க. ஏற்கனவே இருந்த ஃபீமேல் மாதிரியே உள்ளே கொஞ்சம் வக்கீல் வச்சு முட்டையை வச்சேன், அழகாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையும் பொரிஞ்சுது. 2 சிக்கும் ஓரளவு சைஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருந்த வக்கீலை வெளியே எடுத்துகிட்டு ட்ரேயில் மண்ணை குட்டி உள்ளே வச்சுட்டேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிளச்சில் 2 முட்டையும் பொரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சிக்குக்கு நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஹோமர் சிக்குக்கு கண்ணு கீழே வீங்கி இறந்து போச்சுன்னு, அதே மாதிரி வந்திருக்கு. வந்த 2 சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கலரில் வந்திருக்கு. கலரை பார்க்க நல்லாவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் ஒரு சிக்குக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னன்னே தெரில. அது பேரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்குக்கு சரியாக ஃபீடிங்கும் பண்ணல. நான் தான் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2ஆவதாக பொரிஞ்ச சிக்கு இது, அதனால தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு சரியாக ஒரு மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக வீங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த வீக்கம் இல்லை. ஆனால் ஹோமர் சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப வீங்கி இருந்துச்சு. கடைசியில் அந்த சிக்கை சரி பண்ண முடியல. இந்த பேருக்கு இது எத்தனாவது கிளச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெலாம் பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா எப்போல்லாம் சிக்கு வருதோ அப்போல்லாம் நான் அப்டேட் பண்ணி வீடியோ போடுவேன். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு தான் வந்துச்சு, மண்டை வெள்ளை ரெக்க வெள்ளை. அதை நான் சேல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ 2 சிக்கு வந்திருக்கு. இப்போ காட்டின 5 சாதா பேரும் நம்மக்கிட்ட பறக்கிற புறா தான். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த அப்டேட்டை பற்றி வீடியோ போடல. அதான் நான் முன்னாடி சொன்னல, என்னால் அப்டேட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தப்ப இந்த ஜாக் கர்ன மேலுக்கு வந்து சாதா ஃபீமேலை தான் பேர் போட்டு வச்சுருந்தேன். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கூட 2 சிக்கில் இருக்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து புறா அதுதான் நான் பேர் போட்டு வச்சுருந்தேன். நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த சாதா ஃபீமேலை பிரிச்சுட்டு இந்த மேலுக்கு கர்ண ஃபீமேலை வாங்கி பேர் போடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சாதா புறா கூட பேராக இருந்தப்போ 4-5 ஈடு முட்டை வச்சுட்டாங்க. ஆனால் முட்டையை உடைக்கிறது, முட்டையில் உட்காராமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை பற்றி கூட நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மக்கிட்ட பறக்க ஆரம்பிக்கல. நானும் காய்ச்சல் போடல, அப்படியே விட்டேன். ஆனால் இந்த கர்ண மேலுக்கு இதுக்கு முன்னாடி சாதா ஃபீமேல் பேராக இருந்துச்சுல்ல, அது நம்மக்கிட்ட வெளியே பறக்கிற புறா தான். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்காங்க. முட்டை வச்சு கரெக்டாக 2 வாரம் ஆகுது. இந்த ஃபீமேலை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த மேலையும் நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன். அப்புறம் நம்மக்கிட்ட பட்டின வெடை இருந்துச்சுல்ல, அதுவும் அவர் தான் எனக்கு கொடுத்தது. அது சுக்கா வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கர்ண மேலும் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. இந்த மேலுக்கும் கீழே காட்டின அந்த சப்ஜா ஃபீமேலுக்கும் காலில் ரிங்கு போட்டிருக்கும். இந்த சப்ஜா ஃபீமேலோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி ப்ளஸ் பறவை 2மே இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த உடனே பேர் போடல. கரெக்டாக 1 வாரம் வெடப்புறா இருக்கிற கூண்டில் தான் இந்த சப்ஜா ஃபீமேலை விட்டு வச்சுருந்தேன். 1 வாரத்துக்கு அப்புறம் சாதா ஃபீமேலை பிரித்து நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன். கரெக்டாக மறுநாள் நைட்டு என்ன பண்ணேன், சப்ஜா ஃபீமேல் எடுத்து இந்த கர்ண மேலுக்கு பேர் போட்டேன். 2 நிமிஷத்தில் பேர் ஆகிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பேர் பிரித்தே 1 நாள் தான் ஆகும், அதுக்குள்ளே பேர் ஆகிட்டாங்க. கரெக்டாக 1 வாரம் சென்று முட்டையும் வச்சுட்டாங்க. முட்டையில் உட்கார மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முட்டையில் உட்காந்துட்டாங்க. இந்த சப்ஜா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மேல் புறா கூட பேராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இது ப்ரீடாகி 2 டைம் கிளச் எடுத்த புறா தான். இந்த கர்ண பேர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமும் இவங்ககிட்ட இருந்து 2 சிக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு இது 4வது கிளச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சில் 2 பட்டா இறங்குச்சு, 2மே மேல் கலரு. 2வது கிளச்சில் 1 தான் வந்தது, அதுவும் லைட் ப்ரௌன் கலரு. 3வது கிளச்சில் பார்த்தீங்கன்னா மேல் கலரில் 1, சாண்டெலாம் ஆஷும் சேர்ந்த மாதிரி கலரில் ஒரு சிக்கு வந்துச்சு. மேல் கலரில் வந்த சிக்கை நான் சேல் பண்ணிட்டேன். சிக்கில் சேல் பண்ணல, விடையானதுக்கப்புறம் தான் சேல் பண்ணேன். அதாவது பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சேல் பண்ணேன். காய்ச்சல் போட்டு வச்சுருந்தேன், அந்த டைமில் கொடுத்துட்டேன். அதை ஏன் நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதே கலரில் நம்மக்கிட்ட 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 பட்டாவும் அப்புறம் இந்த மேலும், அதனால தான் நான் அதை கொடுத்த, இல்லைனா கொடுத்துருக்க மாட்டேன். இவங்ககிட்ட இருந்து 3 கிளச்சில் வந்த புறாவும் இப்போ நம்மக்கிட்ட பறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஃபீமேலுக்கு இதுக்கு முன்னாடி வேறு மேலு தான் பேராக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரு ஒன்றும் அப்புறம் சாக்லேட்டும் ஒன்று வந்துச்சு. அதான் பக்கத்தில் இருக்குல்ல அந்த பேர். அதோட இப்போ தான் சாண்டில் கலரில் திரும்பவும் சிக்கு வந்திருக்கு, அதுவும் இந்த மேலுக்கு போட்டதுக்கப்புறம். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்தப்போ 2த்துக்குமே
வாலில் ஒயிட் வந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாக்லேட்டு, ஃபுல்லாகவே சாண்டில் கலரில் வந்திருக்கு. இவங்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இது 2வது கிளச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை பொரிஞ்சிரும். ஃபஸ்ட்டு கிளச்சில் பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் வந்துருச்சு. அதில் ஒரு சிக்குக்கு ஒரு கால் மட்டும் பெண்ட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு எனக்கே தெரில. சிக்காக இருக்கும் போது நல்லா இருந்தது. கரெக்டாக 10 நாள் சென்று பார்க்கும்போது ஒரு கால் மட்டும் லைட்டாக திருப்பிட்டு இருந்துச்சு. இந்த 2 விடையும் வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஸ்டேஜ் வந்த உடனே தனியாக பிரித்து இந்த வெடைப்புறா இருக்கிற கூண்டில் விட்டேன். இன்னும் நான் காய்ச்சல் போட்டு பறக்க விட்டு பார்க்கல. ஏன்னா 0 களியில் தான் இருக்குது. ஒரு களி ஆனதுக்கப்புறம் தான் நான் காய்ச்சல் போட்டு பறக்க விடுவேன். அது வரைக்கும் இந்த கூண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பறக்கிற புறா இருக்கிற கூண்டுக்கு மாற்றிடுவேன். 2 விடைக்கும் கலர் பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்டு மாதிரியே 2 விடைக்கும் வால் ஒயிட் கலரில் வந்திருக்கு. நம்ம ஹோமர் புறா அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ முட்டையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 3வது ஈடு. இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை பொரிஞ்சிரும். நம்ம சேட்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த ஈடு முட்டை வைக்க போகிறாங்க. அதாவது 2வது ஈடு. ஃபஸ்ட் ஈடு வச்ச முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் ஃபேக் முட்டை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே வச்சாங்க. பேர் போட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் முட்டையை வச்சாங்க. ஃபேக் முட்டைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்து உடனே தூக்கி போடல. சரி கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது ஒரு முட்டையில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா முட்டை ஒன்று கொடுத்தாரு. அந்த முட்டையை எடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பேர்கிட்ட வச்சேன். ஏன்னா அந்த முட்டையும் இவங்ககிட்ட இருந்த முட்டையை ஒரே டைமில் வச்சது தான். ஒரு வாரம் சென்று பார்க்கும்போது கருக்கூடி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாட்டினும் அதே டைமில் தான் முட்டை வச்சாங்க. கடைசியில் சாட்டின் முட்டை ஃபேக் ஆகிடுச்சு. உடனே முட்டையை எடுத்து தூக்கி போட்டோன்னா அடுத்த முட்டையை உடனே வச்சுருவாங்க. அந்த முட்டையும் பொரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கர்ணப்புறா முட்டையை எடுத்து சாட்டின் பேர்கிட்ட வச்சா அந்த முட்டையும் பொரிஞ்சிருச்சு. சிக்கும் ஓரளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வெடைப்புறா இருக்கிற கூண்டூரில் பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஒரு வெடை, அந்த புறா தான் அது கர்ணை. இன்னும் மஞ்சள் முடி கூட கொட்டல. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வெடைக்கு ஃபீடிங் பண்ணவே இல்லை. நான் தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஆனால் கொத்தலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. சரின்ட்டு என்ன பண்ணேன், அந்த வெடையை தூக்கி இந்த கூண்டில் விட்டேன். பிளாக் கலரில் இருக்குல்ல இந்த வெடை தான் அது. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெடையால் சரியாக நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, உட்காண்டே தான் இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு நிற்கிது. இது பிளாக் கலர் கிடையாது, பிளாக் செக்கர். ஃபுல்லாக வாழ்ந்தால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்ப்போம். நம்ம பியூட்டி ஹோமர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த ஈடு முட்டை வைக்க போகிறாங்க. அதாவது 2வது ஈடு. ஃபஸ்ட் ஈடு முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் முட்டை. இந்த கூண்டில் தான் அப்போ விட்டு வச்சுருந்தேன். இந்த டைமும் இவங்க வைக்கிற முட்டை பொரியுமா பொரியாதா அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் முட்டை வைக்காம தான் இருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட வந்து 3 மாதம் ஆகுது. இவங்க முட்டை வைக்காமல் இருக்க காரணத்தை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா கட்டிங் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு செட் ஆகாது. கூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் இவங்க முட்டை வைப்பாங்க. இல்லைனா முட்டை வைக்க மாட்டாங்க. டைம் கூட ஆகலாம். கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கான கூண்டை நான் செட் பண்ணிவிடுவேன். நம்மக்கிட்ட ஹேண்டிகேப் ஃபீமேல் புறா இருந்துச்சுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பொரிஞ்சு வளர்ந்தது தான். 1 வருஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா கூட பேர் ஆச்சு. அதை நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா முட்டை வச்சதுன்னா முட்டையில் உட்காரல. ட்ரேயில் வச்சா உட்கார மாட்டேது, கீழே வச்சா மட்டும் தான் முட்டையில் உட்காருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் கர்ணை வால் வெள்ளை இருக்குல்ல, அந்த மேலு கூட பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பிரிச்சுட்டு சாண்டில் ஃபீமேலில் பேர் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு நான் எந்த மேல் புறாவையும் பேர் போடல. 6 மாதமாக சும்மா தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேல் புறா இல்லை, மஸ்தில் முட்டை வச்சிருச்சு. 2 முட்டையும் வச்சுட்டு உட்காந்துருச்சு. வெடைப்புறா இருக்கிற கூண்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட புறா வாங்கிட்டு போகிற சின்ன பசங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் வேணும்னு கேட்டாங்க. அதனால நானும் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த பசங்கிட்ட ஒரு மேல் இருக்கான், அது கூட பேர் போட போகிறேன்னாங்க. சரின்ட்டு நானும் கொடுத்துட்டேன். கொடுக்குறதா இருந்தால் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த கூண்டில் இருக்கிற எல்லா புறாவும் இப்போ நம்மக்கிட்ட பறக்கிறாங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கர்ணப்புறா வந்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த அளவுக்கு அடிக்கல, ஆஃப் தான் திரும்புது, வளர வளர தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கர்ணையும் தாறு மரம் அடிக்கிறாங்க. ஓவர் அடிலாம் கிடையாது, பறவை ப்ளஸ் அடி, தாறு மரம் அடிக்கிறாங்க. ஒரு நாள் அடிக்கும் போது வீடியோ எடுத்து நான் போடுறேன். அப்புறம் சாண்டலும் ஆஷும் சேர்ந்த மாதிரி ஒரு வெடை இருக்குன்னு சொன்னல, கீழே இருக்குது பாருங்கள், அந்த வெடை தான் அது. இப்போ தான் 2வது களி வளருது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் தான் திரும்புது. இன்னும் ஒரு வாரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஹோமர் பட்டா வந்து பார்த்திங்கன்னா 2மே வேறு லெவலில் பறக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் பறக்கிறாங்க கண்டினியூவாக. எப்போவுமே பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் பறப்பாங்க. சில டைமில் தான் கண்டினியூவாக 2 மணி நேரம் வரைக்கும் பறக்கிறாங்க. அடுத்த வர வேடையை நம்ம காய்ச்சல் போட்டு பறக்க விட்டு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட் இருக்குது. அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.